ஹாய், நான் இப்போ உங்களுக்கு மட்டன் சம்மந்தப்பட்ட ஒரு இது ஈரல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈரல் உங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க. அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வச்சு காமிக்க போகிறேன். ஈரல் ஏற்கனவே சுக்கா மாதிரி வச்சுருக்குறோம். இது குக்கர்லலாம் வைக்க வேண்டியதில்லை, சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணாலே சீக்கிரம் வெந்துடும். அதனால் இதை இப்போ ஒரு இட்லி தோசைக்கு ஒரு நாளைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இட்லிக்கு அந்த பெரட்டின இதுவும் நல்லாயிருக்கும். இது இப்போ குழம்பு மாதிரி வச்சு காமிக்கிறோம் அப்படின்னா இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈரல் வதக்கலுக்கு பச்சை மிளகா சீரகம் போட்டேன், முழு சீரகம் போட்டேன். இது இப்போ குழம்புக்கு வத்தல் சீரகத்தை எங்கள் அம்மா அரைச்சி போடுவாங்க. நம்ம மிக்சியில் இப்போ தண்ணி ஊற்றி அரைக்கிறதாலும் நீங்கள் அரைச்சிக்கோங்க. சீரகம் இவ்வளோ போடணும். இது 450 கிராம் ஈரல் என்ன. அப்போ அதுக்கு நல்லா 1.5 டேபிள். ஆமாம், இதை இன்னும் கூட கொஞ்சம் வச்சு போடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க. நாங்கள் 4 வத்தல் போட்டிருக்கோம், 5 வத்தல் போடுறனாலும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறையா போடணும். இதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய். ஏன் ஆண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டிங்களா, குழம்புனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டாமான்னு கேட்குறான். எங்கள் அம்மா மட்டன் சம்மந்தப்பட்ட மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா எதுக்குமே போட மாட்டாங்க இஞ்சி பூண்டு. நான் எங்கள் அம்மா கை கொடுக்கணும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது சிவகாசி பக்கம் எங்கே போனாலுமே அப்படி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டனுக்கு போட மாட்டாங்க, சிக்கனுக்கு தான் போடுவாங்க. சிக்கனுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சாப்ஸாக இருந்தாலும் சரி தான், ரோஸ்ட்டாக இருந்தாலும் சரி தான், எதுக்குனாலும் சிக்கனுக்கு தான் போடுவாங்க. அது எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முற்றி போட்டேன் போல். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிறது கிடையாது, ஏன்னா நம்ம இதை போட போகிறோம்ல. அதனால் கொஞ்சம் இந்த பிங்க் கலர் அப்புறம் கொஞ்சம் அந்த மாதிரி கலர் வரும்போது நான் ஈரலை போட்டு, ஈரல் கழுவியாச்சு. கழுவுனாலும் இதிலெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் கம்மியாக ஊற்றி இந்த சிலுப்பின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது ஃபேட் மாதிரி இருக்கும், பட் ஸ்க்வீஸிங்காக இருக்கும், அது கரையாது. அதை எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, வெங்காயத்தோட போட்டு வதக்க ஆரம்பிச்சுவாங்க. அது கொஞ்சம் எண்ணெய் கொடுக்கும். அந்த எண்ணெயில் இதை இது பண்ணுவாங்க. அது சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்து கெடாவில் வெட்டும்போது நல்லா வளர்ப்பு கெடாவாக இருக்கும். இப்போ சிலுப்பின்னா என்னன்னு கேட்பா கடைக்காரன். அது கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னும் கொஞ்சம் குடல் மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக அந்த இது இருக்கும். இப்போது நான் இந்த நேரத்தில் இதை போடுறேன். ரொம்ப வதங்கணும்னு இல்லையாம்மா வெங்காயம்? வேண்டியதில்லை. இந்த ஈரலுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதில்லை, அப்படியே வெந்துடும். அதனால் இதை அப்படியே போடும்போது இதாகிடும். ஏன் ஆண்டி நீங்கள் பச்சையாக தானே நுணுக்கிட்டீங்க, கிரைண்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ பச்சை வாசனை போக வேண்டாமா அப்படின்னா, இதை நம்ம தண்ணி ஊற்றி இதில் போட போகிறது தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறி, பார்த்தீங்கன்னா கலர் மாறின இந்த இது மீன் மாதிரி தான் சீக்கிரம் வந்துடும். அதனால் இதை இப்படியே வேக விட்டோம்னா 5 நிமிஷத்தில் இது வந்துடும். அதனால் இந்த நான்வெஜ் சாப்பிடணும், ஆனால் அது ரெடியாக காலையில் இட்லிக்கு சீக்கிரமாக வச்சு சாப்பிடணும். விளையாண்டு உங்கள் வீட்டுக்காரர் விளையாண்டு வந்துருக்கார், பேட்மிண்டன் விளையாண்டு வந்துருக்காரு அப்படின்னா உடனே வச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஈரலை வாங்கிட்டு வரும்போதே வாங்கிட்டு சொல்லி வெங்காயம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு இதை போட்டு நம்ம குக்கர்லேயே வைக்க வேண்டியது. 1 சத்தம் 2 சத்தம் கூட வேண்டியதில்லை. இது அப்படியே வதங்கிடும். வதங்கினதும் இந்த பொடியும் போட்டு உப்பையும் போட்டு ஒரு குழம்பு மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும்தான் இது சூப்பராக இருக்கும். சாதம் கூட அந்த வதக்கல் இதுதான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு இட்லி தோசை கூட முருகலை போடக்கூடாது, ஊத்தப்பமாக போட்டு நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிடுங்க. நான் ஆண்டி சொன்னேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு, மட்டன் சாப்ஸு, இது எல்லாமே ஊத்தப்பத்துக்கு, இட்லிக்கு. மட்டனில் இந்த எலும்பு மட்டும் போட்டு வெள்ளை குழம்பு ஒன்று வைப்பாங்க. நீங்கள் கல்யாணத்துலாம் பார்த்தீங்கன்னா காலையில் கறி சாப்பாட்டுக்கு காலையில் இட்லிக்கு அது ஊற்றுவாங்க.
அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இட்லிக்கு தான் ரொம்ப ஃபேவரெட்டு. கொத்துக்கறி குழம்பு, வெள்ளை குழம்பு, இந்த ஈரல் குழம்பு, இது எல்லாமே இட்லி ஊத்தப்பம். நான் இப்போ வந்து மஞ்சத்தூள் முதல்ல போட்டுறேன். மஞ்சத்தூள் போட்டுறேன். இதுக்கு தேங்காய் பால் ஊற்ற வேண்டாமா ஆண்டின்னா தேங்காய் பால்லாம் ஊற்ற தேவையில்லை. இதை அரைச்சி போடுவாங்க. அப்படியே அந்த அரைச்ச மசாலா எடுத்து போட்டு பெரட்டி லேசாக கடைசியில் எங்கள் அம்மா தண்ணி தெளிப்பாங்க. அது பெரட்டின மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கும். அது ஊற்றப்போ தோசைக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வத்தல் இது போட்டேன். இந்த இப்போ வத்தலும் இந்த சீரகம் வாசம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சீரகம் வாசம்னா இதை நம்ம சாப்பிட தூண்டுறது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேக வச்சு இருக்குங்க. இது வந்து சிம்மில் வச்சு உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா தண்ணி தெளிச்சுக்குது. ஊற்றப்படுங்களா தண்ணி? இல்லை இப்போ வேண்டாம். இதை கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு நேரம் இருக்கட்டும். இந்த பார்த்தாலே எவ்வளோ நேரம் 5 நிமிஷம் ஆயிருக்குமா நம்ம போட்டு? அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் நான் பிச்சு காமிக்கிறேன். நம்ப மாட்டீங்க, மட்டனில் வந்து வெந்துருச்சு. நம்ம குக்கர்லேயும் போடலை, ஒன்றும் போடலை. இப்போ வந்து இதை இப்போ இப்படியே நீங்கள் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக எடுத்துடலான்னு நினச்சாலும் சரிதான். இல்லை நான் ஊத்தப்பத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஊத்தப்பத்துக்கு சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு லேசாக அவ்வளோதான், தண்ணி போதும். இதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு திரட்டின மாதிரி ஒரு கிரேவியாக கிடைக்கும். சரியா? இந்த இருக்குல்ல, இவ்வளோ கிரேவி இருந்தால் போதும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் தண்ணி இதுவும் பொருந்ததும் அமர்த்திடலாம். நான் தண்ணியை தெளித்து ஒரு 20 செகண்ட் தான் வச்சுருந்தேன். இந்த தண்ணி சேர்ந்து கிரேவியாக இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் இட்லிக்கு ஊத்தப்பத்துக்கு இது சாப்பிடலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு வந்து கொத்தமல்லி தழை தூவணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டியதில்லை. இது கருவேப்பிலை வாசம் தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போடவே வேண்டியதில்லை. சரியா? இது இந்த நிலையில் நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப குயிக்காக ஒரு நான் வெஜிடேரியன். அது ஈரலில் செய்யலாம், ஈரல் வதக்கல் செய்யலாம், மூளை செய்யலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செய்யலாம். நல்லா சாப்பிட்டு ஊத்தப்பத்தோட கேர்ள்ஸ், சின்ன கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸுக்கு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்க, டெலிவரி ஆன கேர்ள்ஸு, பேபி டெலிவரி ஆன கேர்ள்ஸு, குழந்தையா நீங்கள் இப்போ பேபி ஃபுட்டு கொடுக்க 1 வருஷத்தில் வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லும்போது அப்போ ஈரல் கொடுக்கலாம். ஈரல் வந்து பிள்ளைக்கு நல்ல மெல்ல வரும். பந்துலாம் வந்தால் பிறகு காரம்லாம் கம்மியாக போட்டு பேபிக்கு கொடுக்கலாம். ஈரல் எல்லா வகையிலையும் எல்லா தரப்பு மக்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஃபுட்டு. குயிக்காக செய்யலாம், டேஸ்ட்டாக சாப்பிடலாம். ஊத்தப்பத்தோடு சாப்பிட்டுட்டு ஆண்டிக்கு சொல்லணும், நீங்கள் ஊத்தப்பத்தோட சூப்பராக இருந்தது ஆண்டி இப்படி சொல்லி.